வந்ததொரு அழைப்பு, தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து, முப்பெரும் தெய்வங்களை பணிந்து, முக்கணிகளை பிழிந்து, முத்தமிழுடன் கலந்து, பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. எந்த அழகு உங்கள் முகத்தை மட்டுமல்லாமல் உங்கள் ஆன்மாவையும் பிரகாசிக்க வைக்கிறதோ, எந்த அழகு வயது ஆக ஆக குறையாமல் கூடிக்கொண்டே இருக்கிறதோ, எந்த அழகு உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் ஆபத்திலிருந்து உங்களை காற்று நிற்கிறதோ, அதுதான் உண்மையான அழகு. அந்த அழகை வெள்ளம் அடித்து கொண்டு போகாது, வெந்தனால் வேக வைக்க முடியாது, எதிரியால் எடுத்துக்கொள்ள முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அப்படிப்பட்ட அறிவு என்னும் ஆயுதம் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி நல்வதை நோய் என்கிறார். முடியழகு, முன்னழகு, நக அழகு, காதின் அழகு, தெற்றில்லா பல்லழகு, இவை யாவும் அழகல்ல. நல்ல நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான அழகு என்பதை உச்சந்தலையில் அடித்து உறக்கும்படியாக உறக்க கூறிவிட்டார் காரியாசன் இந்த பாட்டின் மூலம். மயிருணர்ப்போம் கண்கவரும், மார்பின் உணர்ப்போம் உகிர் உணர்ப்போம், காதின் உணர்ப்போம் செய்ய தீர்ந்த பல்லின் உணர்ப்போம் உணர்ப்பல்ல, நூறு எய்ந்த சொல்லின் உணர்ப்பே வளர்ப்பு என்கிறார். அழிவு வராமல் காக்கும் கருவிதான் அழிவாகும், பகை கொண்டு எதிர்ப்பவராலும் அழிக்க முடியாத உள்ளருளும் அறிவு என்பதை திருவள்ளுவர் திருவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிகள் ஆகா அரண் என்று கூறுகிறார். மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் பிறப்பினால் சமமானவர்கள் இருப்பினும் அவர்களிடம் இருக்கின்ற பணம், புகழ், செல்வங்கள், ஆடம்பரங்கள், சொத்துக்கள் இவையெல்லாம் தற்காலிகமாக மகிழ்ச்சியையும் பெருமையும் கொடுக்கலாம். மனிதர்கள் இவற்றை அடைவதற்கே அதிகம் முனைந்து நிற்கலாம். ஆனால் அறிவு இதை அனைத்திற்கும் மேலானது. இது எந்த காலமும் அழியாத பெருமையுடையது, என்றைக்கும் நம்மை காப்பது. சாதி, மதம், புகழ், பணம் இவற்றையெல்லாம் தண்டி அறிவுடையவரே எல்லாம் உடையார் என்று என் வள்ளுவ பெருமகனார் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று ஒற்றை வரியில் ஒரே போடை போட்டுவிட்டார். ஏவுகணின் நாயகன் அப்துல் கலாம் அழகு, உலக விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் அழகு, உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த இன்றைய நாயகன் பிரக்யானந்தா அழகு, தனது மொத்த வருமானத்தையும் மக்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த நூற்றாண்டில் மிக சிறந்த மனிதன், மேன் ஆஃப் த மில்லியம் என்று புகழப்படும் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அழகு, நம்மாழ்வார் அழகு, வள்ளலார் அழகு, பாரதி அழகு, ஔவையார் அழகு, உலகிற்கு பொதுமறை வழங்கிய வள்ளுவ பெருமகன் வள்ளுவர் அழகு. இவர்கள் அத்துணை பெயரையும் உயரத்திற்கு கொண்டு சென்ற அவர்களின் அறிவே அழகு. நீரின்றி அமையாது உலகு, அறிவே நம் உண்மையான அழகு என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி, பூ என்றால் மணக்கும், தேன் என்றால் இனிக்கும், முடிவில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.